ஓத ஓத இந்த இறைவனின் புகழாரங்கள் உங்களை புகழுக்குரியவர்களாக இன்ஷா அல்லாஹ் மாற்றும். செல்வத்தில், பொருளாதாரத்தில், அந்தஸ்தில், கண்ணியத்தில் உங்களை தன்னிறைவு பெற்ற மக்களாக மாற்றக்கூடிய அற்புதமான வசீஃபா இது. அனுபவ ரீதியாக பலன் காணப்பட்ட ஒரு வசீஃபா இது. அதனால் மனம் தளர்ந்து விடாமல், பொருளாதார நெருக்கடியில் சிக்குண்ட மாந்தர்கள் அன்னை ஃபாத்திமாவை மிகச்சிறந்த ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தின் வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அனைத்து காரணிகளையும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நிகழச் செய்வானாக. அன்பு நெஞ்சங்களே, உலகத்தின் வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியதில் பிரதானமானது, மிக முக்கியமானது செல்வம் என்பது. அந்த செல்வத்தை அல்லாஹு தாலா நல்ல நிலைமையில் தந்துவிட்டானேயானால் மனிதனுடைய வாழ்வாதாரத்திலிருந்து, பொருளாதாரத்திலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் அனைத்துக்குமான சூழ்நிலைகளிலும் பிரச்சனைகள் தலை தூக்காதவாறு அவனால் நிம்மதியாக வாழ முடியும். சகோதரர்களே, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை மகளாய் இந்த உலகத்தில் பிறந்து தன்னுடைய அற்புதமான வணக்க வழிபாடுகளாலும் இபாதத்துக்களாலும் தனிப்பட்ட திக்ர் ஃபிக்ர்களாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தனிச்சிறப்பு மிகுந்த மகளாக, இன்னும் மூமின்களின் தாயாக, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தின் மிகச்சிறந்த தலைவியாக அவர்கள் உருமாறினார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்க்கும்போது, சில பல நேரங்களில் பொருளாதார நெருக்கடியில் சிக்குண்டு தவித்த போது தனக்கு ஒரு அல்லாஹுடைய ரஹமத்தான செல்வம் கிடைக்காதா என்ற ஒரு சின்ன ஏக்கம் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அவருடைய அருமையான கணவர் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் இருந்தது. ஆனால் அந்த மக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிரத் என்ற மறுமையினுடைய ஒரு பெரிய உன்னதமான உயர்நிலையை விளக்கி சொல்லும்போது உலகத்தை விட மறுமையே சிறந்தது என்று அந்த மக்கள் ஆசுவாசப்பட்டு கொண்டனர். அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உலக வாழ்க்கையை பொறுத்தவரை தன்னிறை உள்ளவர்களாகத்தான் வாழ்ந்தார்கள். பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலைதான், வறுமையினுடைய உச்சகட்டம்தான். ஆனாலும் கணவனின் மீதுள்ள அன்பு, கணவர் மனைவியின் மீதுள்ள அன்பு, குழந்தைகள் மீதுள்ள அன்பு, இன்னவர விஷயங்களில் இபாதத்துகளில் தன்னிறைவு பெற்றவர்களாக வாழ்ந்தார்கள். இதற்கு காரணம் என்ன என்று நினைக்கிறீர்கள்? ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட அற்புதமான ஒழுக்க விழுமியமும், அதோடு கூடி அவர்களுக்கென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த சில வசீஃபாக்களும் தான். ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு செல்வத்தை கொடுக்காத அந்த வசீஃபா மன நிறைவை கொடுத்தது, பரக்கத்தை கொடுத்தது, மிக பெரும் நியமத்தை கொடுத்தது. அந்த வசீஃபா என்ன என்று நாம் பார்க்க இருக்கிறோம். உச்சகட்டமான வறுமை, பொருளாதார நெருக்கடியில் தவிர்த்து கொண்டிருந்த ஃபாத்திமாவின் குடும்பம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு உன் தந்தையிட்ட சென்று நமக்கு தேவையான எதையாவது ஒன்றை வாங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைத்தாங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சென்று தன்னுடைய அந்த வறிய நிலையை முறையிடலாம் என்று செல்லும்போது அவர்களுக்கு நாணமும் வெட்கமும் பிடுங்கி திங்கியது. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நான் எட்டி வைப்பேன், எனக்கு அந்த மாதிரி சொல்றதுக்கு மனம் வரல, வாய் வரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கண்டா, போனவங்க திரும்ப அப்படியே ரிட்டர்ன் வந்துடுறாங்க. இதை உன்னிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனித்து கொண்டார்கள். கவனித்து விட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஃபாத்திமா நாயகியை சந்திக்கும் போது, நீங்கள் என்னமோ கேட்க வந்தீங்க, பின்னாடி தயங்கிட்டு திருப்பி போயிட்டீங்களே, என்ன காரணம்னு சொல்லி கேட்கப்பட்டது. அப்போ தான் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய வறுமையினுடைய அந்த உக்கரத்தை, அதனுடைய கடுமையான நிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னிலை விளக்கம் கொடுத்தாங்க. அல்லாஹு அக்பர். ஃபாத்திமா நாயகியை பக்கத்தில் அமர வைத்தாங்க. அமர வைத்து அற்புதமான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து அனுப்பி வைத்தாங்க. நிறைவோடும் கண்களில் பேரொளியோடும் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹு அவர்களிடத்துல திரும்பினாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் கேட்டாங்க, ஃபாத்திமா போனீங்களே, போன காரியம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி. போன காரியம் மிகப்பெரிய சக்சஸ், மிகப்பெரும் வெற்றி. எனக்கு துன்யாவுக்கு பதிலாக அழியாத செல்வமாக இருக்கக்கூடிய மறுமையின் வெற்றியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கற்று தந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா,
அது சிறந்ததாயிற்றே, என்ன கற்றுக் கொடுத்தாங்க அவங்களுக்குன்னு சொல்லி கேட்கும்போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த செல்வத்தில் உச்சத்தை, பொருளாதாரத்தில் உயர்வை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அந்த வசீஃபாவை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. யா அவ்வலல் அவ்வலீன் வ யா ஆஹிரல் ஆஹிரீன் வ யா தல் குவ்வத்தில் மதீன் வ யா ராஹிபல் மசாக்கீன் வ யா அர்ஹமர் ராஹிமீன். யா அவ்வலல் அவ்வலீன் வ யா ஆஹிரல் ஆஹிரீன் வ யா தல் குவ்வத்தில் மதீன் வ யா ராஹிபல் மசாக்கீன் வ யா அர்ஹமர் ராஹிமீன். யா அவ்வலல் அவ்வலீன் வ யா ஆஹிரல் ஆஹிரீன் வ யா தல் குவ்வத்தில் மதீன் வ யா ராஹிபல் மசாக்கீன் வ யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த வார்த்தையை டெய்லி நீ ஓதிட்டு வா அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. என் வறுமை நீங்கவும், பொருளாதார நெருக்கடி நீங்கவும், செல்வ நிலையை நான் அடையவும், மன நிறைவை அடையவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தந்த அந்த அற்புதமான பொக்கிஷம். அர்த்தத்தை பார்த்துட்டு அலிரதி அல்லாஹ் அவர்கள் இதை விட சிறந்தது உலகத்தில் என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் தன்னுடைய மனைவியை ஆனந்தத்தோடு நோக்கினார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவர்கள் விரும்பாத செல்வத்தை இந்த துவா தராவிட்டாலும் கூட மிகச்சிறந்த மறுமையின் செல்வத்தை அவர்களுக்கு பெற்று தந்தது. நாம் அந்த உலகத்தில் செல்வத்தை விரும்புகிறோம், நம்முடைய உலகத்தினுடைய தேவைகள் நிறைவேறணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். ஃபாத்திமா நாயகியுடைய அந்தஸ்துக்கெல்லாம் நம்மளால போக முடியாது. உலகத்தில் சில பல நெருக்கடிகள் நீங்க உயர்ந்த அந்தஸ்துகளை பெற கண்டிப்பாக நமக்கு பொருளாதாரம் கண்டிப்பாக வேண்டும் தான். அதற்கு இந்த வசீஃபா பெரும் பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது சகோதரர்களே. இப்போது அர்த்தத்தை பாருங்கள். யா அவ்வலல் அவ்வலீன், முதன்மையானவர்களில் முதன்மையானவனே. யா ஆஹிரல் ஆஹிரீன், கடைசியானவர்களில் கடைசியானவனே. வயாதல் குவ்வத்தில் மதீன், உறுதியான பலமான ஆற்றல் உள்ளவனே. வயா ராஹிமல் மசாக்கீன், எம்மை போன்ற ஏழைகளுக்கு இரக்கம் காட்டக்கூடியவனே. யா அர்ஹமர் ராஹிமீன், கருணையாளர்களுக்கெல்லாம் மிக பெரும் கருணையாளனே அப்படின்னு பொருள்படக்கூடிய இந்த வசீஃபாவை தினசரி உங்கள் வாழ்க்கையில 21 முறை அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓத ஓத இந்த இறைவனின் புகழாரங்கள் உங்களை புகழுக்குரியவர்களாக இன்ஷா அல்லாஹ் மாற்றும். செல்வத்தில், பொருளாதாரத்தில், அந்தஸ்தில், கண்ணியத்தில் உங்களை தன்னிறைவு பெற்ற மக்களாக மாற்றக்கூடிய அற்புதமான வசீஃபா இது. அனுபவ ரீதியாக பலன் காணப்பட்ட ஒரு வசீஃபா இது. அதனால் மனம் தளர்ந்து விடாமல், பொருளாதார நெருக்கடியில் சிக்குண்ட மாந்தர்கள் அன்னை ஃபாத்திமாவை மிகச்சிறந்த ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தரப்பட்ட இந்த பொக்கிஷமான இந்த திக்ரை எடுத்துக்கொண்டு, இந்த துவாவை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி நடை போடுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் பொருளாதார தன்னிறைவை தந்து பிறருக்கு ஈந்து வாழக்கூடிய, கருணையோடு பிறருக்கு அள்ளி வழங்கக்கூடிய செல்வத்தை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.